அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோல உங்கள சந்திக்கிறதுல பெருத்த மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து சாதாரணமான வீடியோ கிடையாது. மிகவும் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எவ்வளவுதான் ஒரு சப்ஜெக்ட்ட படிச்சாலும், அந்த சப்ஜெக்ட்ட எப்படி எக்ஸாம் எழுத போறோம், அத எப்படிலாம் எழுதுனா, எந்தெந்த பாயிண்ட்ஸ ஹைலைட் குடுத்து எழுதுனா நமக்கு மார்க் வரும்ன்றது எல்லாருக்குமே ஒரு டவுட்டான விஷயம் தானே. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து புக்ல படிக்கிறோம், கைட்ல படிக்கிறோம், மெட்டீரியல்ஸ்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல குடுக்குற நோட்ஸ்ல படிக்கிறோம். ஆனா, கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு கீ பேப்பர்ன்னு ஒண்ணு போடுவாங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்களா, உங்களுடைய நீ படிக்கக்கூடிய அந்த கைட வச்சு தான் கவர்மெண்ட் கரெக்ஷன் பண்ணுதா? இல்ல புக்க வச்சு கரெக்ஷன் பண்ணுதா? இல்ல உங்க ஸ்கூல்ல குடுக்குற நோட்ஸ் வச்சு கரெக்ஷன் பண்ணுதா? இல்ல நீ படிக்கிற மெட்டீரியல் வச்சு கரெக்ஷன் பண்றாங்களா? ஆனா கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் அங்க கரெக்ஷன்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் கரெக்ஷன் பண்ற ஒண்ணே ஒண்ணு, கவர்மெண்ட் எவ்ரி இயர் அஃபிஷியலா விடக்கூடிய இந்த ஆன்சர் கீ பேப்பர பத்தி தான். ஏன் இந்த ஆன்சர் கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் முன்னாடியே சொன்னேன்னா, எல்லா பசங்களுமே நல்லா படிச்சிடுறோம். ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா பாயிண்ட்ஸுக்கு பிரிச்சு மார்க் தராங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி மார்க் தருவாங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் எப்படி பிரிச்சு மார்க் தருவாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரே வழி, இந்த மாதிரியான கீ ஆன்சரை ஃபுல்லா நம்ம பார்க்கும் பட்சத்துல தான் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முழுமையா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இந்த வீடியோவை தயவு செய்து 10th தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. 10th தமிழ்ல நீங்க சென்டம் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத இதுல டீட்டெயில்டா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10th தமிழ் லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமுடைய அந்த கீ பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்லயே உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறாங்க. நீங்க வந்து நீலம் அல்லது கருப்பு மையினால் எழுதப்பட்ட விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்யணும். பிளாக் அண்ட் ப்ளூ பென்ல எழுதினா மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1 மார்க் கொஸ்டினுக்கு வந்து அந்த கரெக்டான ஆன்சர் எழுதினா தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி குறியீட்டுடன்னா அந்த ஏபி அதாவது ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏபி போடுறது அந்த ஆ போடுறதும் ஆன்சரும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்பயும் தப்பு தான் போடுவாங்க. அந்த ஆ இ அது நீங்கள் போடுறதும் சரி, உங்களுடைய விடை எழுதுறதும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான மார்க் கொடுப்பாங்க. அதை மேலேயே சொல்லிடுறாங்க, நீங்கள் பாருங்கள். இப்போ 1 மார்க் 15 வினாலும் எப்படி இந்த பாக்ஸ் போட்டு எழுதுறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்படி தான் எழுத சொல்லுவேன். முதல்ல நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு வினா எண், குறியீடு, விடைகள்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்து தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க அவங்க. அவங்களுக்கு இந்த பேட்டர்ன்லேயே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மார்க் போடுவாங்க. கொஸ்டின் நம்பரை போட்டுறீங்க, என்ன சரியான ஆப்ஷன் ஆவா ஈயான்றதை கரெக்டாக போட்டு ஆன்சர் எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு சரியான மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து 1லேருந்து அந்த 15 1 மார்க்கு. உங்களுக்கு 1லேருந்து எல்லாருக்கும் தெரியும், நமக்கு வந்து 11 வரைக்கும் நார்மல் 1 மார்க் ஃபார் உரைநடை, மனப்பாட வாழ்த்து, செய்யுள் பகுதி, இதெல்லாம் வரும். ஓகேவா? 12லேருந்து 15 வரைக்கும் பாடல் வினா கொடுத்து இந்த பாடல் எந்த நூலில் எழுதப்பட்டது, இந்த பாடலின் ஆசிரியர் யார், அதுக்கப்புறம் அந்த பாடல்லேருந்து இலக்கண குறிப்புகள் அல்லது அந்த பாடலுடைய ஏதாவது ஒரு வரிகளை கொடுத்து அதனுடைய பொருள் கேட்பாங்க. அந்த மாதிரி வினாக்கள் அந்த 12, 13, 14, 15 வரும். இதுதான் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பகுதி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் செக்ஷன். இந்த 2 மார்க் செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 16லேருந்து 21 வரைக்கும் மொத்தம் 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். இதில் 21வது வினா கட்டாய வினா. அந்த கட்டாய வினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு தமிழில் 2 கம்பல்சரி கொஸ்டின் தான். ஒன்று 21, அதுக்கப்புறம் 34. 21 வந்து திருக்குறள், 34 வந்து மனப்பாட வாழ்த்து. அதனால 2 கட்டாய வினாக்கள் தான். இதில் 21 அப்போ நீங்கள் 16க்குள்ளேருந்து 20க்குள்ளே 3 எழுதணும். 21 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் எப்படிலாம் அவங்கள வரவேற்பீங்கன்ற அந்த கொஸ்டின். அதுக்கு பாருங்க, வாருங்கள். பாருங்களேன், 2 மார்க் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு பாயிண்ட்டுக்கும் அரை மார்க்கு. அரைன்னு சொல்லிட்டு அந்த 4 பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக அரை கொடுத்து 2 மார்க் கொடுக்குறாங்க பாருங்க. அப்புறம் 17வது கொஸ்டின் பாருங்க, அதுவும் சேம் அதே மாதிரி தான். இது வந்து விடைக்கேற்ற வினாமா. நீங்கள் நல்லா பாருங்க, 2 விடைக்கேற்ற வினா 2மே எழுதணும். கம்பல்சரி போடணும். பொருத்தமாக எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஓகேவா? ஒரு விடைக்கேற்ற வினாக்கு 1 மார்க். விடைக்கேற்ற வினாக்கு ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். விடைக்கேற்ற வினாக்கு மறந்துடாம கடைசியில் கொஸ்டின் மார்க் போடணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அப்புறம் 18வது கொஸ்டின், அதுக்கு எப்படி பாருங்க, 4 பாயிண்ட்ஸ் வர அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் அரை மார்க் எப்படி அலாட் பண்ணி 4 மார்க் 2 மார்க் போட சொல்றாங்கன்னு பாருங்க.
அதுக்கப்புறம் 19வது கொஸ்டின் இது வந்து திருக்குறள் கொஸ்டின். திருக்குறள் வந்து கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின் அழகா பாருங்க, ஒருவராலும் விரும்பப்படாதவர். அவ்வளவுதான், சிம்பிளா ஒரே பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 2 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் இதுவுமே வந்து திருக்குறள் லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதுக்கு பாருங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க் போடுறாங்க. அதுக்கப்புறம் 21 திருக்குறள். திருக்குறள் பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள். ஓகேவா? மேல மொத்தம் 2 அடி திருக்குறள் கரெக்டா இருக்கணும், மேல 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும். இதன் அடிப்படையில் நீங்க எழுதும் பொழுது 21வது வினா கட்டாய வினா. ஓகேவா? அப்புறம் பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. இதுல 22ல இருந்து 28 வரைக்கும் கொஸ்டின்ஸ் போகும். 22ல இருந்து 28 வரைக்கும் இதுல 5 எழுதும். நம்ம வந்து இது வந்து என்ன சொல்றது, மொழி பயிற்சி அப்புறம் இலக்கண வினாக்கள் எல்லாமே அடங்கிய பகுதி. 22 கொஸ்டின். அதுக்கப்புறம் 22 ஏதோ ஒரு வினா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அறிவினா ஐய வினா 2 ஆன்சர் வந்திருக்கு. அது 1 மார்க் எப்படி பிரிச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் 23வது வினா. அப்புறம் 24 பகுபத உறுப்பு இலக்கணம். உங்களுக்கு தெரியும், கிளர்ந்த, கிளர் கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, கிளர் பகுதி, இந்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. இது எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. நல்லா பாருங்கம்மா, மேல நீங்க கிளர்ந்த பிரிக்கிறதுக்கே 1 மார்க் கொடுத்துறாங்களா, கீழே பிரிச்ச ஒண்ணு எழுதுறதுக்கு தனி 1 மார்க். அப்ப நீங்க உனக்கு கீழே எழுத தெரியா கூட மேல பிரிச்சு வச்சுட்டு கரெக்டா பிரிச்சுனோட உனக்கு 1 மார்க் கிடைக்குது. அதனால தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம். ஓகேவா? அப்புறம் 25வது கொஸ்டின் இது வந்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான வினாமா. இதை நீங்க நார்மல் பசங்க அட்டன் பண்ணக்கூடாது. 26 இதுவும் அந்த உங்களுக்கு வந்து கண்ணும் கருத்தும் அள்ளி இறைத்தல் மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு வாக்கியமா நம்ம வந்து எழுதணும். பெற்றோர் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தனர், பணத்தை அள்ளி இறைத்தல் கூடாது. ஓகேவா? ஒன்றுக்கு ஒரு மதிப்பெண்கள். அது கீழே கொடுத்துருக்காங்க, பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண். இதுக்கு வந்து நீங்க இதுல தான் எழுதணும்ல, இதே மாதிரி கரெக்டா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் முதல் நிலை தீவகம் எத்தனை வகைப்படும், தீவகம் அது கொஸ்டின் போல மொத்தம் 3 வகை தீவகம் இருக்குல்ல, முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை, அதுக்கு 3 மார்க், சாரி 2 மார்க். அப்புறம் 28வது கொஸ்டின் இந்த ஃபில்லப் மாதிரி வரும்ல, அந்த விண்மீன் காடு அது. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்மா. இந்த 3 மார்க் வந்து உங்களுக்கு தெரியும், உரைநடை 3 மார்க். இதுல மொத்தம் நம்ம வந்து 2 எழுதணும். 29, 30, 31. இதுல உங்களுக்கு என்ன வந்துடும், பக்தி வினா வந்துடும். ஓகேவா? பக்தி வினா 30வது கொஸ்டின். இதுல பாத்துக்கோங்க. 39 ஒரு கொஸ்டின் பாருங்க, 3 பாயிண்ட் தான், அழகா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் போட்டிருக்காங்க. 30வது கொஸ்டின் அந்த பக்தி வினா பாருங்க, நம்ம கொச்சன்னு எழுதி எழுதுவோம். ஆனா அவங்க பாருங்க கரெக்டா அந்த செலக்ட் அந்த ஆன்சர் மட்டும் எழுதுறாங்க. ஆ ஆ இ 3க்கு ஒரு மார்க். அப்புறம் 31வது வந்து இந்த காற்றும் ஒரு இதுவும் பேசிக்கிற மாதிரி அந்த வினா. அதுக்கு பாருங்க அந்த இதுக்கு அந்த சொற்பொழிவுக்கு அது எப்படி அழகா ஒரு மார்க் பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் பாருங்க பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண். இதுல இருக்கதான் எழுதணும் இல்ல, நீங்களா கரெக்டா எழுதினா கூட முழு மதிப்பெண் கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் திருப்பியும் 3 மார்க் கொஸ்டின் பிரிவு 2ல. இது வந்து மனப்பாட வாழ்த்து செக்ஷன். மனப்பாட வாழ்த்து செக்ஷன்ல கூட 3 மார்க். 32வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு 32வது கொஸ்டின். அதுல பாருங்க எப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1, செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1 கொடுக்குறாங்கன்னு. 33வது கொஸ்டின். இதுல 34 கம்பல்சரி, 30 கட்டாய வினா. மனப்பாட வாழ்த்து கீழே இருக்கு பாருங்க, இங்க பாருங்க 34 அடிபிராமல் எழுதுக. நிறைய பசங்க நமக்கு 21 பாத்தீங்கன்னா திருக்குறள் கட்டாய வினால அதுல ஆ எல்லாம் கிடையாது, ஒன்னே தான் இருக்கும். ஆனா 34ல ஆ இருக்கும். அதனால தயவு செய்து இந்த ஆவை கரெக்டா போடணுமா. நீங்க 34 மட்டும் போட்டா போகுது, இந்த ஆவான்றதை மென்ஷன் பண்ணணும். அடிபிராமல் எழுதுகளை கரெக்டா அந்த அடி சீர்லாம் எந்த தவறு இல்லாம எழுதணும். என்னுடைய இன்னொரு வேண்டுகோள்னா ஆசிரியர் பேரை எழுதிருங்க, பாடலுடைய பெயரை எழுதி வச்சிருங்க. சரியா? அப்புறம் பிரிவு 3 இது அந்த இலக்கணத்துக்கான சிறுவினா. அணி, அழகிட்டு வாய்ப்பாடு, அப்புறம் இலக்கண சிறுவினா 3மே கேட்பாங்க. அந்த முதல்ல 35வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண சிறுவினா. 36 பாருங்க, அணி, நிரல் நிறை அணி கேட்டிருக்காங்க. அது எப்படி எழுதிட்டு உங்களுக்கு வந்து திருக்குறளும் எப்படி எழுதி கரெக்டாக போட்டால் எப்படி மார்க் பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஐ திங்க் இந்த 36வது கொஸ்டின் வந்து திருக்குறள் கொடுத்துட்டு இது எவ்வகை அணின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நிரல் நிறை அணின்னு கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க். அப்புறம் அந்த அணியோட பொருள், அணி விளக்கத்துக்கு ஒரு மார்க், 3 மார்க் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 37வது அழகிட்டு வாய்ப்பாடு முழுமையா நீங்க கரெக்டா போட்டா 3 மார்க் கொடுப்பாங்க. கடைசியில் அழகிட்டு வாய்ப்பாடுல இந்த சீர், அசை, வாய்ப்பாடு கரெக்டா பிரிச்சுட்டு நேரா நிறையான்னு கரெக்டா பிடிச்சிட்டு அந்த எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இக்குறட்பா டேஸ் என்னும் வாய்ப்பாடு கொண்டு முடிதல், மலர் என்னும் என்ன வாய்ப்பாடுல முடியும்னு எழுதி ஆகணும். நிறைய பசங்க எழுத மாட்டீங்க, எழுதிதான் ஆகணும். ஓகேவா? அப்புறம் 5 மார்க் செக்ஷன். 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 எழுதணும். 38லேருந்து 42 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். 38 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உரைநடை செயலுடைய நெடுவினா. 38 ஆ. இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ பெருசாக படிப்போம், அவங்க அழகா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாரு. 38ல் ஆ பாரு, அதுலேயும் அதே தான், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட். ஓகேவா? பெரியாரை துணைக்கோள் அந்த கொஸ்டின் நினைக்கிறேன்.
அப்புறம் கடிதம் 39வது வினா வந்து கடிதம். கடிதம் பாருங்க எப்படி அனுப்புனர், பெறுநர், பொருள், கடித செய்தி, முடிவு, ஒப்பம், இடம், நாள், உரைமேல் முகவரி. ஒப்பம்னா கையெழுத்துமா? இவற்றின் அடிப்படையில் விடை இருத்தல் வேண்டும். ஒண்ணுக்கு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. ஒரு இதுக்கும் அரை மார்க் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. கடிதத்தோட செய்தி நம்ம சென்டர்ல கொடுக்குறோம்ல அந்த பொருள், மொத்த பொருள், அதுக்கு 2 மார்க், மீதி எல்லாத்துக்கும் அரை மார்க்னா 5 மார்க் எப்படி அலாட் பண்றாங்கன்னு பாரு. ஒவ்வொன்றும் கரெக்டா எழுதணுமா கடிதம்லாம். நண்பனுக்கு கடிதம் பாருங்க, இடம், நாள், வலப்புறம் வரணும். எந்த சைடில் கடிதத்துக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குமா, அந்த ஃபார்மெட்டை மீறி நீங்கள் தப்பாக எழுதினா மார்க் போட மாட்டாங்க. அதனால் கவனமாக எழுதணும், நல்லா பார்த்துக்கோங்க. 40 காட்சியை கண்டு கவினுரக. நம்ம வந்து ஒரு டைகிராம் கூட பற்றி எழுத சொல்லுவாங்கல்ல, காட்சிக்கு ஏற்றவர் பொருத்தமான கவினுரு எழுதியிருப்பின் முழுவதும். நிறைய பசங்க இதை பேராகிராஃப் மாதிரி பத்தி மாதிரி எழுதுற, பாயிண்டாக போட்டு எழுதுற, அப்படி எழுதக்கூடாது. கவிதை எழுதணும்னு சொல்கிறாங்க பாருங்க. கவிதை எழுதுனா தான் உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஜென்ரலாக எல்லா டைகிராமுக்கும் நம்ம கிட்ட ஒரு கவிதை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டைகிராமுக்கும் காமனாக வரும்போது ஒரு கவிதை நம்ம கிட்ட இருக்குது. அந்த கவிதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? 41வது உங்களுக்கு தெரியும் படிவம். மொத்தம் நமக்கு 4 படிவம் இருக்கு. மேல்நிலை சேர்க்கை விண்ணப்பம், தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம், நூலக உறுப்பினர் சேர்க்கை, அப்புறம் வந்து தட்டச்சர் பணிக்கு விண்ணப்பம். இதில் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் சேர்றதுக்கான அந்த படிவம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒவ்வொரு படிவத்துக்கும் எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத பாரு. கீழே எப்படி 5 மார்க் வரைக்கும் கடைசி வரைக்கும் எப்படி போடுறாங்க. 42வது வினா வந்து அதில் வந்து நிற்கிறதுக்காக நமக்கு 7 யூனிட்ல இருக்கக்கூடிய நிற்கிறதுக்காக அதை கேட்டு எப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் போடுறாங்க. இதில் பொருத்தமான 5 நன்மைகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண். நீங்கள் வேறு ஏதாவது 5 நன்மைகள் எழுத கூட 5 மார்க் போட தான் சொல்கிறாங்க. ஓகேவா? 42ல் வந்து மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மார்க். ஓகேவா? கவனமாக இந்த செக்ஷனில் அட்டன் பண்ணணும். கீழே இருக்குது செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான வினா. அது நீங்கள் நார்மல் பசங்க அட்டன் பண்ணக்கூடாது. அப்புறம் 8 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 24 மார்க்கான 8 மார்க் 3 8 மார்க். 43 செயல் உரைநடைக்கான இது. 43ல் வந்து போராட்ட கலைஞர் லெசனு. 43ல் வந்து தமிழின் சொல்வளம் குறித்து எழுது அந்த கொஸ்டின். எப்படி பாருங்க, குறிப்பு சட்டகம் ரொம்ப முக்கியம். 38வதுல 5 மார்க், அதுக்கும் குறிப்பு சட்டகம். 43 44 45 மூணுக்கும் குறிப்பு சட்டகம் ரொம்ப முக்கியமா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 43 குறிப்பு சட்டகம் முன்னுரை, போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர், முடிவுரை. இது எல்லாத்தையும் போட்டு குறிப்பு சட்டகம் போட்டுட்டு ஒவ்வொரு இதையும் எடுத்து எழுதணும். எப்படி பாருங்க 8 மார்க் எப்படி பிரிச்சு போட்டுருக்காங்க பாருங்க. முன்னுரை முடிவுரை கூட அரை மார்க் இருக்கு. நிறைய பசங்க முன்னுரை முடிவுரை எழுத மாட்டீங்க. தயவு செய்து கரெக்டாக எழுதுங்க எல்லாரும். 43வது கொஸ்டின் அதே தான். அதுக்கப்புறம் 44 துணைப்பாடம். துணைப்பாடத்துக்கு குறிப்பு சட்டகம் போடணும். அப்புறம் கதை மாந்தர்கள் பேரணும். துணைப்பாடத்தோட ஆசிரியர் பேர் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொத்தம் 7 யூனிட் இருக்கு. 7 யூனிட்ல நமக்கு 7 யூனிட்டுக்கும் கதை ஆசிரியர் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதைக்கும் கதை மாந்தர்கள் வருவாங்க. கதை மாந்தர்கள்லாம் கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ், அவங்க பேர்லாம் எழுதணும். சைடில் குறிப்பு சட்டகம் போடணும். இப்போ மேரியோட வாழ்க்கை அந்த கதைக்கு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் அந்த சிறந்த பெண்கள் அந்த இது, முன்னுரை, கடின உழைப்பாளர், சிறப்பு மிக்கவர், போற்றத்தக்கவர், முடிவுரை, எப்படி 8 மார்க்கை பிரித்து கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோ. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுரை. 45வது வினா கட்டுரை. கட்டுரை வந்து எப்படி அதுக்கு பாருங்க, அதுக்கும் அதே தான் குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை, நுழைவாயில், புத்தக அரங்கு, வேளாண்மை அரங்கு, கேளிக்கை அரங்கு, போக்குவரத்து அரங்கு, பொழுதுபோக்கு அமைவிடங்கள், உணவுக்கூடங்கள், முடிவுரை. உட்தலைப்புகள் கீழ் பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பின் நீங்கள் ஒவ்வொரு சைடடிக்கும் கீழே கரெக்டான பாயிண்ட் எழுதிருந்தால் மார்க் போட சொல்கிறாங்க. முன்னுரை முடிவுரைக்கு இதுக்கும் 6 மார்க் கொடுக்குறாங்க. கடைசியாக விண்வெளியும் கல்பனா சாவ்லா அந்த கட்டுரை இந்த வருஷம் இந்த சிலபஸில் இல்லைம்மா, போன வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த சிலபஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. ஓகேவா? முன்னுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி ஆர்வம், சாதனைகள், முடிவுரைகள் ஒவ்வொன்றுக்கும் எப்படி மார்க் பிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோ. இந்த வீடியோ நீ மட்டும் பார்த்தபோது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ரொம்ப உங்களுக்கு தேவையான தகவல்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸு, ஓகேவா? தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு 8 மார்க் இம்பார்ட்டன்ட், ஸ்டோரி இம்பார்ட்டன்ட், கட்டுரை இம்பார்ட்டன்ட், 5 மார்க் இம்பார்ட்டன்ட், 3 மார்க் என்ன வேணுமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு தயவுசெய்து ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தமிழ் சென்டம் பிளான் வீடியோ நான் கண்டிப்பாக போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 1000 லைக் கண்டிப்பாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சென்டம் பிளான் ஒரு வீடியோட உங்கள்கிட்ட வரேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.